ஓகே. இது வால்பென்னு நல்லா இருக்கு. அதுவும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அது விஸ்பர் வந்து வேற வெளியில வாங்குறத விட இது பரவாயில்ல. ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. காலையில போனாங்கன்னா மறுபடியும் சாயந்தரம் வரையும் அவங்களுக்கு அது நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நான் யூஸ் பண்றது இல்ல. நான் 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணி. அது வெளியில கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் நான் அது டெமோ பண்ணி காட்டியிருக்கேன். அதனால அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகே. நல்லா வேற இருக்குதுன்னு அவங்களும் சொல்லி எனக்கு மாசம் மாசம் 2 3 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டீ தூள் நல்லா இருக்கு. கொதிக்க கலர் வருது, கலர்ஃபுல்லா இருக்கு. கொதிக்க கொதிக்க தான் அந்த கலர் வருது. அப்புறம் அந்த டீ தூள் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. அது மாதிரி அது நான் யூஸ் பண்ணின்னு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 6 மாசமா இருந்தே நான் யூஸ் பண்றேன். ஓகே. வேற வேற என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆர்சிஎம்ல இன்னும் நீங்க தொடல கோதுமை யாருமே. கோதுமை மாவு, எண்ணெய், ஆயில் எல்லாம் நான் இப்போ பாரு 5 லிட்டர் அப்படியே கேன் வாங்கியிருக்கேன். அதை தான் யூஸ் பண்றேன். கோதுமை மாவு யூஸ் பண்றேன். இது அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ், இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ இந்த நல்லா இருக்குது அப்படின்ற இந்த ஒரு நல்ல விஷயத்த, இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பொருள் தான். ஹெல்த் வெல்த்ன்னு எதுக்கு நாம சொல்றோம்? நாம ஆரோக்கியமான பொருளை உட்கொள்ளும் ம். போது நம்ம உடம்பு ஹெல்த்தா இருக்கும். இத வந்து 4 பேர்கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு பிசினஸும் வளரும் நமக்கு. நம்ம அதாவது நமக்கு வீட்ல இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறையும் தீரும். ஒரு சம்பாதிக்கவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. சரியா? இந்த நல்ல பொருளை பயன்படுத்துறத 4 பேர்கிட்ட ம். கண்டிப்பா நம்ம சொல்லணும். நீ போற ஏரியால இப்போ நீ சொல்லுங்க. வந்து 2 வில்லேஜ் உன்னோட உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேவா? இந்த 2 ம். வில்லேஜ்ல உன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேரு நீ இத கன்சிடர் பண்ண முடியும்? ஆர்சிஎம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். உன் வீட்டுக்கு எப்படி நீ ஆர்சிஎம் கொண்டு வந்து உன்னுடைய ஆரோக்கியத்தையும், உன்னுடைய குடும்பத்தோட ஒரு இதுவும் பயன்படுத்திக்கிறியோ, இதே மாரி எத்தன குடும்பத்து உள்ள நீ உன்னுடைய பொருட்கள எடுத்துட்டு போவ? அத நீ மைண்ட்ல யோசிக்கணும். சரியா? புதிய உறுப்பினர்களை ஆ. நீங்க வந்து போடணும். புதிய உறுப்பினர்கள உருவாக்கணும். அப்ப என்னன்னா, பொருள வந்து ம். பயன்படுத்தணும். பொருள பயன்படுத்தினாதான் வந்து மத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியும் நாம. இன்னமும் நம்மளுக்கு ஆர்சிஎம்ல நெறைய ம். பொருட்கள் இருக்கு. அது எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்துங்க. சரியா? ஓகே. அ சரி. இப்போ வேற யாரு இருக்காங்க? மீனா? மீனா பேச முடியுமாடா? மீனா இல்லையா? மீனா இல்ல. ஓகே. திருப்பி அவ வரல. ஓகே. அ சரி. இப்போ நாம தொடர்ந்து 14ஆம் தேதி நம்மளுடைய புரோகிராமுக்கு அடுத்த கட்டம் நம்ம வந்து இப்ப அதுலதான் நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம இது பண்றேன். ஒரு அஜெண்டா மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு யார் யாரு அன்னைக்கு என்ன பண்ணணும். சரியா? மக்களுக்கிட்ட நம்ம இத சொல்லிட்டு யார் யார கூட்டிட்டு வர போறோம்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு எடுக்கணும். அந்த லிஸ்ட் எடுத்துட்டு நீங்க அவங்க ஃபாலோ பண்ணி அந்த மீட்டிங்ல உட்கார வைக்கணும். ஜோதி, இப்ப உனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க நம்ம குடியாத்தத்துல உன்னால ஆளுங்களை வர வைக்க முடியுமாடா?